பெண்களாக மனிதகுலமாக அதையெல்லாம் தாண்டி ஒரு செய்தி சொல்லவா? முதல்ல குர்ஆனோடு வஹியே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏந்தி வந்தார்களே, ஏந்தி வந்து ஜம்மிலூனி யா ஹதீஜா என்று ஒரு பெண் மடியிலதான் அந்த வகை செய்தியை கடத்தினார்கள், கொடுத்தார்கள் என்று சொன்னார். முதல் வகையை சுமந்த பெருமை உங்கள் தாய் குலத்திற்குத்தான் உண்டு. தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, இது எப்படிப்பட்ட மதரசாவுடைய பெயரை தாங்கியிருக்கிறது தெரியுமா? ஆயிஷா சித்திகா என்ற பேரு. அல்லாமா ஜுஹுரி பெரிய இஸ்லாத்தினுடைய அறிஞர், தாபி காலத்தில் உள்ளவங்க கல்வி விஷயத்திலே மார்க்க விஷயத்திலே தெரிந்து கொள்வதற்காக அம்மா ஆயிஷா நாயகிடத்திலே வருவார்களாம். எந்த அளவுக்கு தெரியுமா? சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வந்து நிறைய விஷயங்களுக்கு சந்தேகத்திற்கு தீர்வு கட்டி இருக்கிறார்கள், தெளிவடைந்தார்கள். இருந்து எப்படி தெரியுமா? அந்த அளவுக்கு சமுதாயம் போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்தில சில பேர் குடிப்பாங்க, மது அருந்துவார்கள். யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, மதுக்கு மதுன்னு பேர் இல்லாம இது அல்லாத வேற பேர்களை எல்லாம் சூட்டிக் கொள்வார்கள். இப்னு மாஜாவுல அந்த ஹதீஸ் வருது. இன்னைக்கு எப்படி இப்படி போதைகளை கேள்விப்படுறோம், என்னென்ன பல பேர்களை சொல்கிறார்கள். ஊசியில போதை அதெல்லாம் செஞ்சு காட்டினார்கள் அல்லவா? பள்ளிக்கூட பிள்ளைகள் கூட பல ஊர்களிலே கூலிப்பு என்ற போதை அங்கிருந்து துவங்குகின்றார்கள். கூலிப்பு இப்படியுமாக பிள்ளைகளை நபிக்கு ஒரு விரோதி இருப்பான், வில்லன் இருப்பான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌன் இருந்தானோ அதை விட மோசமானவன் அபூஜஹல் சொன்னாங்க. அந்த அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா பிற்பாடு இஸ்லாத்துக்கு வந்தான். இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால இஸ்லாத்துக்கு எதிரான போர்கள்ல பல முஸ்லிம்களை கொண்டு குவித்தார். அப்படிப்பட்ட இக்ரிமாவுடைய மனைவி